ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாலை ரிவிட்டில் மாடல் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எத்தனை பிரிக்ஸ், எவ்வளோ சிமெண்ட் அண்ட் சாண்ட் தேவைன்னு ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டிஸை மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ரிவிட்டில் வந்த ரிசல்ட்டும் மேனுவலாக கால்குலேட் பண்ணதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு. என் பேர் அழகண்ணன், இந்த சேனல் ஏகே டிசைன்ஸ். ஃபஸ்ட்டு மேனுவல் கால்குலேஷனை ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஒரு வாலை எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணிப்போம். அதோட லென்த்து 10 ஃபீட், ஹைட்டு 10 ஃபீட் இருக்குது, திக்னஸ் 9 inches இருக்குது. ஸோ பேசிக் ஃபார்முலா தான். வால்யூம் வந்து லென்த் இன்டூ ஹைட் இன்டூ திக்னஸ். ஸோ 75 CFT வந்திருக்கு. இந்த வாலை அப்படியே ரிவிட்டில் மாடல் பண்ணி பார்ப்போம். ரிவிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சர் வாலில் நமக்கு 9 inch வால் க்ரியேட் பண்ணணும். ஸோ எடிட் டைப்பில் இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். வால் 9 inchன்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. எடிட்டில் போய் இங்கே திக்னஸ் 9 inchன்னு மாற்றிக்கோங்க. இந்த வால்க்கு மெட்டீரியல் கண்டிப்பாக அசைன் பண்ணணும், அப்போ தான் அதோட வால்யூம் எடுக்க முடியும். ஸோ கிரியேட் நியூ மெட்டீரியல், பிளாக் ஒர்க். அதுக்கு பிரிக் மேசன்ட்ரி அப்பியரன்ஸு கொடுத்துடலாம். ஓகே, ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு வாலை ட்ரா பண்ணுங்கள். வால் ஹைட்டு 10 ஃபீட்டு கொடுக்கணும். அதுக்கு எலிவேஷனில் சவுத் போங்க. இங்கே லெவல் 2 10 ஃபீட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க 10 ஃபீட்டுக்கு. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பேஸ் கன்ஸ்ட்ரெயினர் லெவல் 1னும் டாப்புக்கு லெவல் 2னும் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வால் ஹைட்டு 10 ஃபீட் மாறிடுச்சு. 3Dயில் போய் பார்ப்போம். இப்போ இந்த வாலோட மெட்டீரியல் டேக் ஆஃப் எடுப்போம். வியூ, ஷெடியூல்ஸ், மெட்டீரியல் டேக் ஆஃப். இங்கே கேட்டகரியில் வாலை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபேமிலி அண்ட் டைப், மெட்டீரியல் நேம், அப்புறம் மெட்டீரியல் வால்யூம், அந்த மூணையும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷெடியூலை பிளாக் ஒர்க் மெட்டீரியல்னு ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷெடியூலை பாருங்கள், வால்யூம் 75 CFTன்னு வந்திருக்கு. நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணதும் இதுவும் மேட்ச் ஆகுது. அடுத்ததாக பிளாஸ்டரிங் பார்ப்போம். வாலோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபேஸ் ரெண்டு பக்கமுமே பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டரிங் ஏரியா வந்து லென்த் இன்டூ ஹைட் 100 ஸ்கொயர் ஃபீட் வருது ஒரு சைடு, ரெண்டு பக்கம் 200 ஸ்கொயர் ஃபீட். எக்ஸ்டீரியர் சைடில் 0.5 inch திக்கு பிளாஸ்டரிங்க்கு வால்யூம் 100 × 0.5 4.17 கியூபிக் ஃபீட் வருது. இன்டீரியர் சைடும் அதே தான், 4.17 CFT வரும். ஸோ டோட்டலாக 8.33 CFT பிளாஸ்டரிங் மெட்டீரியலுக்கான வால்யூம். ஸோ இதை அப்படியே ரிவிட்டில் செக் பண்ணி பார்ப்போம். 3D வியூ போங்க, வாலை கிளிக் பண்ணுங்கள், எடிட் டைப், எடிட். இங்கே ஸ்ட்ரக்சருக்கு மேலேயும் கீழேயும் புதுசாக 2 ஃபினிஷ் ஆட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுங்க. மேலே இருக்கிறது ஃபினிஷ் 1, தென் கீழே ஃபினிஷ் 2ன்னு மாற்றிக்கோங்க. இந்த ஃபினிஷஸ் தான் வந்து பிளாஸ்டரிங். இதோட திக்னஸ் நான் 0.5 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மெட்டீரியல் அசைன் பண்ணுவோம். கிரியேட் நியூ மெட்டீரியல், பிளாஸ்டரிங். அப்புறம் அப்பியரன்ஸ் வந்து ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். சேம் மெட்டீரியல் கீழேயும் மாற்றிக்கோங்க. இப்போ வாலில் பிளாஸ்டரிங் அப்ளை பண்ணியாச்சு. மெட்டீரியல் டேக் ஆஃப் எடுத்துடலாம். ஆல்ரெடி பிளாக் ஒர்க் மெட்டீரியல்னு ஒரு ஷெடியூல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பிளாஸ்டரிங் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். நான் பிளாஸ்டரிங்க்குன்னு தனியாக ஷெடியூல் போட போகிறேன். ஸோ இந்த ஷெடியூலை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூலில் பிளாஸ்டரிங் மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படி பண்ணுறதுனா, இங்கே ஃபில்டரில் ஃபில்டர் பை மெட்டீரியல் நேம் ஈக்குவல்ஸ் பிளாஸ்டரிங் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இந்த பிளாஸ்டரிங் ஷெடியூலில் பிளாஸ்டரிங் வால்யூம் மட்டும் வந்திருக்கு, பிளாஸ்டரிங் ஏரியாவும் நமக்கு வேணும். ஸோ ஃபீல்டில் மெட்டீரியல் ஏரியாவை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம கால்குலேட் பண்ண வால்யூம் 8.33 cubic feet இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்புறம் பிளாக் ஒர்க் ஷெடியூலில் ஃபில்டர் பை பிளாக் ஒர்க்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் ஒர்க் மட்டும் இருக்கும். ஸோ பிளாஸ்டரிங் அடுத்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. பொதுவாக பெயிண்டிங் ஸ்கொயர் ஃபீட்டில் சொன்னால் போதும். அது இந்த பிளாஸ்டரிங் மெட்டீரியல்லையே மெட்டீரியல் ஏரியா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இங்கே வந்த ஏரியா தான் பெயிண்டிங்கான சர்ஃபேஸ் ஏரியா 200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நெக்ஸ்ட் பிரிக்ஸ், சிமெண்ட், அப்புறம் சாண்டு அது எவ்வளோ வேணும்னு பார்த்துடலாம். நான் டேரெக்டாக 1 CFT பிளாக் ஒர்க்கு எவ்வளோ வேணும்னு சொல்கிறேன். அதோட டீட்டெயில் கால்குலேஷன் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவே போடுறேன். 1 CFT பிளாக் ஒர்க் பண்ணுறதுக்கு 14.16 பிரிக்ஸும் 2.6 kg சிமெண்ட்டும் 11.5 kg சாண்டும் வேணும். ஸோ நமக்கு வந்தது 75 CFT. ஸோ 75 இன்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1062 பிரிக்ஸு, 195 kg சிமெண்ட்டு, 862 kg சாண்டும் வரும். அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 CFT பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு 11.21 kg சிமெண்ட்டும் 49.75 kg சாண்டும் தேவைப்படும். நமக்கு வந்தது 8.33 CFT. ஸோ 8.33 இந்த வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா 93.4 kg சிமெண்ட்டும் 414 kg ஆஃப் சாண்டும் தேவைப்படும். ஸோ இப்போ வரைக்கும் வால்ஸுக்கு பிளாக் ஒர்க்கோட வால்யூம், பிளாஸ்டரிங்கோட வால்யூம், அப்புறம் பெயிண்டிங்க்கு எவ்வளோ ஏரியா அப்படின்னு இந்த ஷெடியூலில் கொண்டு வந்தாச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏங்க வெறும் லென்த்தும் ஹைட்டு திக்னஸ்ஸு அது மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ரிவீட்டில் எவ்வளோ ப்ராசஸ் தேவையா அப்படின்னு. இங்கே தாங்க விஷயமே இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோர் பிளான் போங்க. அடிஷ்னலாக ஒரு 3 வால்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட். இப்போ இந்த ஷெடியூலை பாருங்கள், அப்டேட் ஆகிருக்கும். டோட்டல் வேல்யூ வரணும்னா இங்கே ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங்கில் போங்க. கீழே கிராண்ட் டோட்டல்ஸில் டிக் பண்ணுங்கள். டோட்டல்ஸ் ஒன்லி கொடுங்க. அப்புறம் ஃபார்மேட்டிங்கில் மெட்டீரியல் வால்யூமில் கால்குலேட் டோட்டல்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ டோட்டல் குவான்டிட்டி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வால்ஸ் வேணால் மாடல் பண்ணலாம். மொத்த குவான்டிட்டியும் அது ரிவீட் எடுத்து கொடுத்துரும். நான் இந்த வியூவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தட் நான் பிளானை சேஞ்ச் பண்ண ஷெடியூல் சேஞ்ச் ஆகும். இப்போ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வச்சா அதோட வால்யூமும் மைனஸ் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளோர் பிளானுக்கே ஃபுல் குவான்டிட்டி சொல்லிடுச்சு. எவ்வளோ பிளாக் ஒர்க், பிளாஸ்டரிங் அண்ட் பெயிண்டிங் எவ்வளோன்னு ஒரு ஃபுல் பிளானுக்கே சொல்லிடுச்சு பாருங்கள். நான் எண்ணிட்டேன், சந்தேகம்னா நீங்கள் எண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ சொன்னதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். AK Design சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.